ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 9 முதல் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 12வது ராசி மீனம். மீனம் அப்படின்னும் பொழுது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் மீனத்தில் ராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போது பரிவர்த்தனை யோகமாயிடும். பரிவர்த்தனை யோகத்தில் குரு ராசிக்கே வந்துடுறார். இப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. இப்போது இந்த மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். 29/3/2025 குரு சனி பயிற்சி. அப்போது உங்களுக்கு மீனத்துக்கே வந்துடுறார். ஜென்ம சனி ஆகிடுது. ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. ஆனால் நம்ம வார பலனை தான் சொல்கிறோம். இந்த வாரம் இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்சநிலை அப்படின்னும் பொழுது முக்கால் சுகம்னு சொல்லலாம். அப்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குரு பாருங்க, 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி புதனோ 12ஆம் இடத்தில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் இருந்த போதிலும் 7ஆம் இடம் என்பது மனைவி, அதாவது மனைவி கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம், மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம். இப்போ கணவன் மனைவி, அப்போ அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள், கருத்து பேதம் விலகி சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு மனம் விட்டு பேசி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள் கூட உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அடுத்தது குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 என்பது அற்புதமான இடம், பாக்கியஸ்தான். இப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா பாக்கியாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய். இப்போது பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவை. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நினைக்காததும் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா அப்படின்னு போகக்கூடிய நிலை. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. இந்த 9ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் அபிவிருத்தி ஆகும். இப்போ தொழில் 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் 11ஆம் இடம் லாபத்தை பெற முடியும். இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னதான் 7.5 சனி நடந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு சூழல் நிச்சயமாக நிலவும். நினைத்தது நிறைவேறும். மூத்த சகோதரம் இருந்தால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்குமா? நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை நிதித்துறை, நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். சம்பாத்தியம் மிக மிக சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும்.
ஆன போதிலும் உங்களுக்கு மீனத்துக்கு 12இல் இருக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் என்னதான் பணவரவு பொருள் வரவு 11ஆம் இடத்தை குரு பார்த்தா அளப்பரிய ஒரு பணவரவு பொருளாதார சேமிப்பு இருக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும், பேங்க் பேலன்ஸ் உயர்த்தும்னு சொல்லணும். ஆனால் அப்படி இருந்த போதிலும் சனி 2ஆம் வீட்டை பார்ப்பதால் 3ஆம் பார்வையாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அப்போது உங்களுக்கு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன், வழக்கறிஞர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு பேசணும், பழகணும். இதுதான் இருக்கிற நிலைமை. அதே நேரத்தில் 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். ஏற்கனவே 7 சனி போயிட்டுருக்கு. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். குடும்பத்தில் உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் டாலரேட் பண்ணணும், சகித்து கொள்ள வேண்டும். பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் 11ஆம் இடம் பிரம்மாண்டமாக இருப்பதால், குரு பார்வை இருப்பதால் நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பாக்கியமான ஒரு சூழல். எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஏன்னா 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ரொம்ப அற்புதத்திலும் அற்புதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 செவ்வாய் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பூமி வாங்க, வீடு கட்ட, தோட்டம் துறவு வாங்க அற்புதமான காலம். மொத்தத்தில் நீங்கள் அது பார்த்திங்கன்னா செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருந்தாலும் கடைநிலை ஊழியர்களும் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்ற பணியாளர்களும் சரி எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை வரும். கட்டிட துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரிவில் இருப்பவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பத்திரமாக இருக்குது. தொழில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ தொழிலில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 7இல் கேது இருந்து குரு கேது காம்பினேஷன் ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளம்னு போயிட்டு வருவீங்க. மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் 12இல் இருப்பதால் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். எச்சரிக்கையோடு இருக்கலாம். இல்லை, இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சுப செலவும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படும். 7 சனி நடக்குது இல்லையா? அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் முதல் 4 நாள் உங்களுக்கு தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஏன்னா குரு வேற பார்க்குது சூரியனை, அப்போ ஆதரவாக இருப்பார். அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முதல் 4 நாள் ரொம்ப எலாபரேட்டாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. கடைசி 3 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா சனி பகவானோடு சூரியன் இணைஞ்சிட்டார் கடைசி 3 நாள். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு வங்கி, அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு போன்ற பிரிவில் பணியாற்ற அன்பர்கள் கூட ரொம்ப அதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். எல்லோருக்குமே ஒரு திருப்திகரமான ஒரு காலமாகத்தான் இது அமைகிறது இந்த வாரம். இருந்தாலும் பேசுவதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள், பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு 7 சனி நடக்குது. சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க. இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். நன்றி. வாழ்க வளமுடன்.